லோன் டிஃபால்ட் கேசஸில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான டிப்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லோன் கட்டி தான் ஆகணும்னு லோன் டிஃபால்ட்டரை நிர்பந்தப்படுத்த முடியுமா? தனிமனித உரிமை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அதாவது ஒருத்தரை நிர்பந்திக்க கூடாது, வாழ்வதற்கு உரிமை இருக்குது, அவர் நிர்பந்தப்படுத்தி எதுவும் பண்ணக்கூடாது, அவர் தனிப்பட்ட பொருட்களையோ உடைமையோ பறிக்கக்கூடாதுன்றதான் இந்திய சட்டம் சொல்லுது, கான்ஸ்டியூஷன்லாம். அப்படி இருக்கும்போது நீ நிர்பந்தப்படுத்துறதோ, ஒருத்தரை நீ கொடுமைப்படுத்துறதோ, இல்லை அவரை தகாத வார்த்தையில பேசுறதோ, அவர் வாழ உரிமை இல்லாமல் பண்றதோ அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ரைட். எந்த ஒரு சட்டம் நிலைச்சு நிற்கும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிற எந்த சட்டமும் தோத்து போகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டும் தான் ஜெயிச்சு நிற்கும். அதுதான் வலிமையான சட்டம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க நம்மகிட்ட வரும்போது லோன் ஹாரஸ்மெண்ட்டு, அது மாதிரி தொந்தரவு கொடுக்குறது, ஃபோன் மூலமாக பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற டாக்டிஸ் என்ன, சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணுறது, பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணுறது, அவனுக்கிட்ட போய் லோனை கட்டு, இவனுக்கிட்ட போய் லோனை கட்டுன்னு சொல்லிட்டு மிக கேவலமான வேலை தான் இந்த கலெக்ஷன் ரெக்கவரி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அதுக்கு எதிராக தான் குரல் கொடுக்குற ஒழிய லோனை கட்டாதீங்கன்றத மிஸ்டேக் நம்ம பண்ணுறதில்ல. பாதிக்கப்பட்டவங்க, அதாவது சட்டத்துக்கு புறமாக நடக்கிறவங்க, ஒருத்தரோட மனித உரிமையில் தலையிடுறவங்க, அதை ஃபோன் பண்ணி தகாத வார்த்தைகள் பேசுகிறவங்க, இதுக்குண்டான ரெமிடி மட்டும்தான் நம்ம வழக்கறிஞர் சரவணன் பதில்கள்ன்ற இந்த யூடியூப் சேனல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். லோன் கட்டி அதனால் பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு நம்மளால் என்ன சட்ட வழிமுறைகள் இருக்குன்றத சட்டத்தோட அதோடு சேர்த்து என்னென்ன சாராம்சங்கள் பொருந்தி இருக்குன்றத நாம் அவைலபிள் எனாக்டட் லாஸில் என்ன இருக்குன்றத எடுத்து சொல்கிறத நம்ம சேனலோட நோக்கம். லோன் டிஃபால்ட் பற்றின உங்களுடைய சந்தேகங்களை வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.